அடேங்கப்பா, என்னங்க நடக்குது இங்க? மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? கிரிக்கெட்னா உங்களுக்கு வெறும் காசு கொட்டுற மிஷினா போச்சா? மத்தவனுக்கெல்லாம் ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த மாதிரி செய்தியை பார்க்கும்போது. ரத்தம் கொதிக்குது பாஸ், ரத்தம் கொதிக்குது. ஒரு பக்கம் நாம நாட்டுக்காக எல்லையை தாண்டி எவனையும் உள்ள விடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கிற ஒரு பெரிய டீம் ஓனர் அசால்ட்டா பாகிஸ்தான் பிளேயரை தூக்கிட்டு வந்து டீம்ல உட்கார வைக்கிறாங்க. இது என்ன ஊரு, என்ன உலகம்னே புரியலையே. அந்த அப்ரார் அகமது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த மனுஷன் முன்னாடி ஒரு தடவை டீ கப் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை எப்படி கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி வீடியோ போட்டான் தெரியுமா? அந்த சம்பவத்தை யாராவது மறக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு அதே ஆளுக்கு கோடி கோடியா அள்ளி தர்றீங்க. ஏன் மேடம், உங்களுக்கு நம்ம ஊர்ல ஸ்பின்னரே கிடைக்கலையா? அஸ்வின் இல்லையா? ஜடேஜா இல்லையா? இல்ல நம்ம ஊர் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆளுங்க எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இந்த அப்ரார் அகமது அப்படி என்ன பெரிய வித்தைக்காரன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க? இவர் வந்துட்டா அப்படியே உலகத்தையே மாத்திடுவாரா? அந்த ஆள் ஒரு டீ கப் வச்சுக்கிட்டு நம்மள சீண்டுனப்ப நமக்கு எப்படி வலிச்சதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த T100 அப்படிங்கிற லீக் இங்கிலாந்துல நடக்குது. சரி, அதுக்காக அங்க போய் சன்ரைசர்ஸ் லீட்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு நம்ம ஊர் பேரை அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் பிளேயருக்கு ஏலம் எடுப்பீங்களா? ஆரம்பத்தில் அவரோட அடிப்படை விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் 75,000 பவுண்டு. அதாவது நம்ம ஊர் காசுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா 95 லட்சம் வரும். அந்த பேரை சொன்ன உடனே ஏன் மேடம் அப்படி குதிக்கிறீங்க? பிடிவாதம்னா அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அங்க இருக்கிற மத்த டீம்காரங்க எல்லாம் ஏலம் கேட்கும்போது இல்ல நான் தான் எடுப்பேன், எனக்கு தான் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? அந்த ஏலம் அப்புறம் 85,000 ஆச்சு, அப்புறம் 90,000 ஆச்சு, கடைசியில 1,80,000 பவுண்டு வரைக்கும் போய் நிக்குது. அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அந்த பாகிஸ்தான் பிளேயருக்கு தூக்கி கொடுத்திருக்கீங்க. இது எப்பேற்பட்ட துரோகம் தெரியுமா? நாம தான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், பாகிஸ்தான் பிளேயர்ஸை IPL அதாவது இந்தியன் பிரீமியர் லீக்ல விளையாட விடக்கூடாது, அவங்க கூட எந்த ஒட்டும் இருக்கக்கூடாதுன்னு BCCA அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன் ICC அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் நடத்துற போட்டிகள்ல கூட நாம அவங்க கூட விளையாடுறதை எவ்வளவு யோசிக்கிறோம். ஆனா இந்திய டீம் மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிற நீங்க வெளியூர்ல போய் அவங்களுக்கு கமிஷன் கொடுப்பீங்களா? இது என்ன மாதிரியான லாஜிக்னே எனக்கு தெரியல. அங்க லீட்ஸ்ல பாகிஸ்தான்காரங்க அதிகமா இருக்காங்க, அவங்களை இழுக்கிறதுக்காக இவரை தூக்குறீங்களா? காசுக்காக எந்த அளவுக்கு வேணா போவீங்களா? போன வருஷம் அதே லீட்ஸ்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததுன்னு மறந்துட்டீங்களா? அங்க இருக்கிறவங்களை திருப்திப்படுத்த ஒரு இந்திய டீம் ஓனர் இப்படி இறங்கி போகணுமா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற டேனியல் வெட்டோரி உங்களுக்கு என்னதான் ஐடியா தர்றாரு? அவர் சொல்லிக் கொடுக்கறதை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு தப்பான முடிவை எடுப்பீங்களா? பங்களாதேஷ் பிளேயர்ஸையே IPL லீக்ல சேர்த்துக்கல, அவங்கள ஓரங்கட்டி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு பாகிஸ்தான் பிளேயரை நீங்க எப்படி உங்க டீம்ல சேர்ப்பீங்க? அந்த சன்ரைசர்ஸ் லீட்ஸ்ங்கிற டீம்ல உங்க ரத்தம் ஓடுதுன்னா அது இந்தியாவோட அடையாளம் இல்லையா? IPL டீம் ஓனரா இருந்துகிட்டு இப்படி பண்றது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அந்த ஆளு இந்தியாவுக்கு எதிராக பண்ணின அசிங்கம் எல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நாம இங்க ஒரு ரன்னுக்கும் ஒரு விக்கெட்டுக்கும் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்னடானா ஜாலியா உட்கார்ந்துகிட்டு ஏலத்துல அநியாயத்துக்கு போட்டி போடுறாங்க. அந்த அப்ரார் அகமது அவ்வளவு பெரிய ஆளா? ஜடேஜாவோட ஒரு விரலுக்கு ஈடாகுவாரா அவரு? இல்ல அக்ஷர் பட்டேல் பண்ற மேஜிக்ல 1% இவரால பண்ண முடியுமா? அப்புறம் எதுக்கு மேடம் இவ்வளவு ஆக்ரோஷம்? உங்ககிட்ட காசு இருக்கலாம், ஆனா அதுக்காக யாரை வேணா வாங்குவீங்களா? நம்ம நாட்டு உணர்வுகள் உங்களுக்கு வெறும் தூசியா போச்சா? அந்த ஏலத்துல நீங்க அந்த பலகையை தூக்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஒரு இந்திய ரசிகனோட மனசு எவ்வளவு வலிக்கும்னு யோசிச்சீங்களா? நிச்சயமா இது ஒரு மிக மோசமான முடிவு. இதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. இந்தியாவை பகைச்சுக்கிட்டு இந்தியாவை திட்டிட்டு திரியிற ஒரு ஆளுக்கு ஒரு இந்திய உரிமையாளர் பணம் கொடுக்கறதை விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. கிரிக்கெட்டுங்கிறது வெறும் விளையாட்டு மட்டும் கிடையாது, அது நம்ம உணர்வு. அந்த உணர்வோடு விளையாடாதீங்க. இந்த தப்பான முடிவை கண்டிப்பா மாத்திக்கணும். இல்லைன்னா ரசிகர்களோட கோபத்துக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். எனக்கு இதை பத்தி பேச பேச இன்னும் கோபம் தான் வருது. உங்களுக்கும் அப்படித்தானே இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த விஷயத்துல காவ்யா மாறன் பண்ணது சரியா தப்பா? ஒரு இந்திய டீம் இப்படி செய்யலாமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த அநியாயம் எல்லாருக்கும் தெரியட்டும். முடிஞ்ச அடுத்த வீடியோல இன்னும் விளக்கமா பேசுறேன். வர்றேன்.